ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அருமையான டேஸ்டியான வாழைக்காய் புட்டு தான் எப்படி செய்யலாம்னு சொல்லி தரப்போகிறேன். வாழைக்காய் எப்போவுமே நீங்கள் வறுவலாவோ அல்லது பொரியலாவோ செஞ்சுருப்பீங்க. ஒரு தடவை இந்த மாதிரி வாழைக்காய் புட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்ல சூப்பராக இருக்கும். ரொம்பவும் சிம்பிளாக டேஸ்டியான வாழைக்காய் புட்டு எப்படி செய்யலான்னு பார்த்துலாமா? வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வாழைக்காய் புட்டு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கிங்க முழு ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். நல்ல பெரிய காயை எடுத்திருக்கேன். இந்த ஒரு வாழைக்காயில் 2 பேர் அல்லது 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாழைக்காயிலேருந்து இந்த தோல் இப்போ ரிமூவ் பண்ண வேண்டாம். தோலோடையே அப்படியே பாத்திரத்தில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். தோலை ரிமூவ் பண்ணி வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக வாழைக்காய் குழஞ்சு போயிடும். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வாழைக்காயோட தோல் வெடித்து தோல் நல்லா கருத்து போயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஆனதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த தோலை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இந்த தோல் எடுத்த வாழைக்காவை இந்த மாதிரி கேரட் துருவலில் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. கேரட் துருவுறது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. கையிலேயே நீங்கள் வாழைக்காயை புட்டு பதத்தில் நீங்கள் அப்படியே உதுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உதிரியாக உதுத்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு பேன் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சுடானதும் 1 டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க. காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை இலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போடும்போது நல்லா கருக்கும் இருக்குன்னு சாப்பிட நல்லாயிருக்கும். பொடியை நறுக்கின பெரிய வெங்காயம் 1 போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டிங்கனாலும் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் கோல்டன் கலரில் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கண்ணாடி பதம் இருந்தால் போதும். இப்போ துருவின தேங்காய் ஒரு 1/4 கப் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே சுள்ள வதக்கிக்கோங்க. தேங்காவோட அந்த வாசனை வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கடைசியாக போகிறத விட இந்த மாதிரி ஃபஸ்ட்டே போட்டு எண்ணெயில் வதக்கி செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து துருவி வச்சுருக்கிற வாழைக்காயும் போட்டுக்கலாம். இப்போ இந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் உப்பும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம். ஆல்ரெடி நம்ம வாழைக்காய் வேக வச்சுருக்கோம், அதனால் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதாங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவி இறக்கிட்டிங்கன்னா நல்லா கமன்னு டேஸ்டியான வாழைக்காய் புட்டு ரெடி. இதே போல் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்கும். நல்லா சூடாக வாழைக்காய் புட்டு செஞ்ச உடனே சாப்பிடுங்க. ரொம்பவும் நல்லா சூப்பராக இருக்கும். எப்போவுமே செய்கிற மாதிரி வாழைக்காவை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா மீன் மாதிரி பொரித்து சாப்பிட்டிங்கனாலும் எண்ணெய் கெடுதி தானே உடம்புக்கு அதிகமாக எடுக்கும்போது இந்த மாதிரி வாழைக்காயை நல்லா அவிச்சு புட்டு மாதிரி செய்யும்போது நல்லா உடம்புக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.